வணக்கம் அவர்களே. வட மாநசபை தேர்தல் மாநசபை தேர்தல் வந்து நடத்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் இந்த வருடத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில, அர்ச்சுனா எம்பி வந்து முதல்வர் கனவில மிதக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. முதல்வராகக்கூடிய சில திட்டங்கள், சில விடயங்கள்ல வந்து அவர் முதலே இறங்கியிருந்தார். இப்ப அவருடைய காய் நகர்த்தல் வந்து இன்னும் அதிகமாகி இருக்கிறது. எதோடு அப்படின்னு சொன்னால், அவர் ஆஸ்தான முன்னுக்கு இருக்கிற ஒரு விஜய் அப்படின்ற நபர். உங்களுக்கு தெரியும் யார் என்ற நடிகர். இப்ப சிஎம் தமிழ்நாட்டுடைய. அ இப்ப தமிழ்நாட்டுக்கு அர்ச்சனா வந்து போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்க இருக்கிற சில மீடியாக்களுக்கு வந்து பேட்டி வந்து குடுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். விஜய சந்திக்கிறதுக்குரிய சில விடயங்கள்லயும் அவர் மிக வேகமாக ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. சில நேரங்கள்ல விஜயோட சேர்ந்து ஃபோட்டோவோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சரி, இதழுக்கும் அ தமிழ் வட மாகாணத்தின் முதலமைச்சர் ஆகுறதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, உங்களுக்கு தெரியும் இன்றைய காலம் வந்து சரியா வித்தியாசம் தான். விஜயுடைய வெற்றி அப்படின்றது வந்து சாதாரண ஒன்றே இல்ல. ஏன்னு சொன்னா பலரால சமூகத்தில பலராலயும் சரி, பல பெரிய புள்ளிகளாலயும் சரி, இல்ல பெரிய கட்சிகளாலயும் சரி, இல்லது என்ன அ பல எக்ஸ்பர்ட்களாலேயே வந்து அத சரியான முறையில கணிக்க முடியாமல் போயிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைய இளைய தலைமுறைய வந்து மிக குறைவாக எடை போட்டது. வழமையாகவே இது நடக்கிற ஒன்று தான். அதாவது என்ன, எங்களோட வயதுக்கு மூத்தவர்கள் வந்து, அவரை வயது குறைந்தவர்கள் வந்து எப்பவுமே குறைவாக தான் எடை போடுவார்கள். அதுக்குரிய அடிப்படை காரணம் ஒரு ஈகோவும், இவர் குறைவு தான், கீழ தான் இருக்கார் அப்படின்ற மாதிரின்ற ஒரு மனநிலை தான் இருக்கும். இது காலங்காலமாக வந்து மேலே இருக்கிறவலாம் கடத்தப்பட்டு கொண்டே வரும். மேலே இருக்கிறவன் எங்கள பார்த்து குறைவா எடை போடுவான். நாங்கள் எங்களுக்கு கீழ இருக்கிறவன குறைவா எடை போடுவோம். இது வந்து நடந்து கொண்டே இருக்கும். இப்படித்தான் வந்து ஒரு கட்டம் வந்தது. இது ஒவ்வொருக்கா ஒரு கட்டத்துல வந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு காலம் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமநிலை வந்து வச்சிருப்பார்கள். ஆனால் சில நேரங்கள்ல சமநிலை தவறும். அந்த நேரம் சரியாக இலக்கு பார்த்து தான் விஜய் வந்து அடித்திருந்தார். சரி, இங்க அர்ச்சுனாவும் வந்து அதே இலக்கத்தான் வந்து குறிவைக்கிறார். ஆனால் விஜய பொறுத்தவரைக்கும் தமிழகத்துடைய சிஎம் அப்படின்றது ஒரு பெரிய பதவின்னு சொல்லணும். அதிகாரங்கள் நிறைந்த அது ஒரு பெரும் பதவி தான் கிட்டத்தட்ட. உண்மைய தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு தனிநாடு நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதில பிரதமர்ன்ற அளவுக்கு விஜய்க்கு வந்து தமிழகத்துக்குள்ள அதிகாரங்கள் இருக்குன்றே சொல்லிக்கொள்ளலாம். மத்திய அரசுக்கு போதிய அதிகாரங்கள் இப்ப அதிகரித்துக் கொண்டிருந்தா கூட, விஜய்க்கு வந்து போதுமான அதிகாரங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. முதல்வர் பதவிக்கு இருக்குது. ஆனால் அர்ச்சுனா பொறுத்தவரைக்கும், அதாவது இலங்கைய பொறுத்தவரைக்கும் வந்து வட மாகாணத்தின் முதலமைச்சர் பதவிக்கு வந்து அவ்வளவு தூரம் வந்து இருக்கான்னு கேட்டால் இல்ல. அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். இலங்கையில வந்து ஒற்றையாட்சிகளால் வந்து எல்லாமே குவிக்கப்பட்டுகிறது அதிகாரங்கள் என்று சொல்லிக் கொள்ளணும். மாநசபைக்குரிய அதிகாரங்கள வந்து குடுக்குறதுல இழுபறிதான் வந்து இன்னுமே இருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களுக்கு அதிகாரங்கள் போயிடும்ன்றதுக்காகவே, மத்திய மாகாணங்களுக்குமே வந்து அதிகாரங்கள் குடுக்கப்படாமலே வச்சிருக்கிறது இருக்கிற வேடிக்கை இலங்கையில மட்டும் தான் இருக்குது. இந்த நிலையில இன்றைய வாக்காளர்கள் என்று சொல்லப்படுற அந்த எளியவர்களை குறிவைத்து தான் வந்து அர்ச்சுனா வந்து நகர்ந்து கொண்டே வாரார். பலர் வந்து யோசிக்கலாம், அர்ச்சனா மீது வந்து 50க்கு 50 உண்மையில. உண்மைய சொன்னா ஸ்டார்ட்ல மிகப்பெரிய ஒரு பிம்பமாக காட்டப்பட்டிருந்தார். நம்பிக்கையான பல கதைகள வந்து சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது எல்லாமே வந்து அவராகவே குறைத்துக் கொண்டதுதான் சொல்லிக் கொள்ளணும். இப்போ ஒரு கட்டத்தில தான் நிற்கிறது. ஆனால் அதுக்கு பின்னுக்கும் என்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால், அவர் மீது கலவையான விமர்சனங்கள் வந்து எப்பவுமே வரும். ஒருக்கா மேலே என்ன ஒருக்கா கீழ அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கிறது. ஒருக்கா உச்சம், அடைஞ்சா உச்சம் இல்லன்னா கீழ அதாள பாதாளத்துல போற மாரி தான் அவருடைய நடவடிக்கைகளே வந்து இருக்கும். சரி, இங்க வந்து இவர் முதல்வர் பதவிக்கு வந்து குறி வைக்கிறது வந்து இப்ப இன்று நேற்று இல்ல. அவர் வந்த காலத்திலிருந்தே சொல்லிட்டார். அப்ப அந்த வகையில இவர் வந்ததுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், இருக்குன்னு வந்து நாங்க நேரயே சொல்லுவோம். அதுக்கு முதல் விஷயமே வந்து இன்றைய இளம் தலைமுறையில இருக்கிற வாக்காளர்கள். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அவர்கள் எப்பவுமே எப்படி பார்ப்பார்கள்னு சொல்லி சொன்னால், இருக்கிறதுல யார் பரவாயில்லைன்னு தான் பார்ப்பார்கள். இப்ப நாங்கள் தனித்தனியாக வந்து அர்ச்சுனா குற்றம் சொல்றவர்கள் உதாரணம் எடுத்தால், அர்ச்சுனா எம்பிய குற்றம் சொல்றவர்கள் வந்து குற்றம் சொல்லலாம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குற்றங்கள் தான் சொல்ல போறார்கள். ஏன்னா என்னாலேயே குற்றம் சொல்லல, நாங்களும் வீடியோலாம் போட்டு தான் இருக்கோம். ஆனால் அத தாண்டி சரி, குற்றமெல்லாம் சொல்றோம் சரி. இத தாண்டி ஒரு சரியான ஒரு ஆள அடையாளம் காட்டுவோமா? பொருத்தமான ஒரு ஆள் என்று கேட்டால், அங்க தான் வந்து பிரச்சனை இருக்குது. உங்கள ஏற்கனவே தெரிவு செய்த ஆக்கள்ல இருந்து, தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுற பல தலைமைகள், அரசியல் தலைமைகள் எல்லாருமே வந்து நாங்கள் மக்கள் வெளியில நிற்கிறதுக்கும், அவர்கள் நடந்து கொண்ட விதத்துக்கும் மலைக்கும் மடுவுக்குமான தூரத்தில தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள். மிக கேவலம் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். அப்படி இருக்கைக, அர்ச்சுனா விமர்சிக்கிறாக்கள் வந்து சரியான ஒரு தலைமையோ, சரியான ஒரு கட்சியோ கொண்டு வந்து அத நிறுத்தி,
நிறுத்தினா மட்டும்தான் அதுக்குரிய வாய்ப்பு வந்து இருக்கு. அதாவது என்ன, அவங்க சொல்ற மாதிரியே செய்யறதுக்கு. அதாவது அர்ச்சுனாவோட விமர்சனங்கள வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு. இதையும் செய்யாமல் வெறும் விமர்சனம் மட்டும் செய்ய நடக்குன்னு சொன்னால், அது அந்த இளம் தலைமுறை வந்து அத பார்த்துக் கொண்டிருக்கும். அவர்கள் வந்து என்ன சொன்னா, அவர்களுக்கு வந்து உண்மையில இந்த விமர்சனம் தான் அர்ச்சுனா வந்து வளர்த்து வர்றதுக்குரிய ஒரு விஷயமாக, அதாவது இளம் தலைமுறை வாக்காளரிடம் வந்து வளர்த்து வர ஒரு விஷயமாக மாறும். உதாரணமா சொன்னா, ஒருத்தர் அர்ச்சுனா ஒரு விஷயத்த சொல்லி திட்டலாம். அந்த விஷயத்துல அர்ச்சுனா பிழை கூட விட்டுருக்கலாம். ஆனால் இங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இளம் தலைமுறையில இருக்கிறவன் அதை பார்த்து 3ஆம் தரப்பு அவன் பார்த்து கொண்டிருக்கிறவன் எப்படி பார்ப்பான்னு சொன்னா, திட்டுற நீ இதை சரி பண்றதுக்கு உண்மையா முடிவு எடுத்திருக்கியா? இல்ல. வெறும் திட்டலோட மட்டும்தான் இது நிக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா, அவங்க வந்து அர்ச்சுனாவை தீர்வாக்கி விடுவார்கள். காரணம், இன்றைய தலைமுறை ஒரு வேகமா தான் போகுது. அவர்கள் வந்து ஆழ்ந்து அரசியல் எல்லாம் படிச்சு, எக்கச்சக்கான புத்தகங்களை பார்த்து 87ஆம் ஆண்டு என்ன நடந்தது, 83ஆம் ஆண்டு என்ன நடந்தது, 57ஆம் ஆண்டு என்ன நடந்ததெல்லாம் எனக்கு தெரிய போறது இல்ல. அவர்கள் அதெல்லாம் வச்சுக்கொண்டு முடிவெடுக்க போறதே இல்ல. நீங்க அது எல்லாத்தையும் நீங்க அவர்கிட்ட எதிர்பார்க்கவே கூடாது. எதிர்பார்க்க இயலாண்டே சொல்லிக்கொள்ளலாம். சரியா? அப்படி இருக்கேக்க, அவங்க வந்து இதுகளை வச்சு, அதாவது இன்றைய தற்காலத்துல என்ன நடக்குது அப்படின்றத வச்சுக்கொண்டு தான் அவர்கள் வந்து முடிவெடுப்பார்கள். இந்த முடிவு பிழை என்றும் எங்களால சொல்லல. அதான் இங்க பெரிய விஷயமே. நிறைய பேர் அத பிழை என்று சொல்லுவாங்கன்னு சொன்னா, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு அரசியல் ரீதியா ஒண்ணுமே இல்ல. முடிவெடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அத அவன் திருப்பி கேட்கலாம் உங்கள்ட்ட எப்படின்னு சொன்னால், சரி எங்களுக்கு இந்த இந்த இளம் தலைமுறைக்கு எதுவும் தெரியலையேன்னு சொல்லி சொன்னா கூட, இவ்வளவு தெரிஞ்ச நீங்களே இவ்வளவு காலம் புலவுறீர்கள் என்ற ஒரு கேள்விய திருப்பி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு எல்லாம் தான் தெரியுது. உங்களுக்கு 57ல நடந்தது, 83ல நடந்தது எல்லாம் தெரியுது. ஆனா நீங்களும் அரசியல் தலைமுறையில வந்து அதே பிள்ளைகள் தான் வரும். அதாவது பிள்ளைய தான் விட்டுருக்கீங்க. இந்த சரி பிள்ளையில சின்ன பிள்ளை, பெரிய பிள்ளை இல்ல. சரி. அப்படி இருக்கீங்க. அவன் வந்து அது அவனுக்கு தகுந்த இப்ப இவ்வளவு படிச்சும், இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச நீங்களும் பிள்ளை தான் விட்டுருக்கீங்கன்றீங்க. பிறகு அப்படி எங்கள குற்றம் சுமத்துவீங்களான்னு சொல்லி கேட்பேன். இதெல்லாம் தெரியாதால் நாங்களும் இப்படி தெரியாதது. அப்ப நாங்கள் எடுக்கிற முடிவு பிள்ளையா தான் இருக்கும்ன்றது எப்படி நீங்க குற்றம் நான் சொல்லலாமான்டா? அங்கதான் வந்து சிக்கல் ஆரம்பிக்குது. இன்றைய கட்டத்தை வந்து சரியான முறையில வயது வந்தவர்கள் வந்து உணர்ந்து கொள்றதே இல்ல. இதெல்லாம் வேற கட்டத்துக்கே வந்து விட்டார்கள். இப்ப எவ்வளவு வேகமாக வந்து ஒரு தடவை வந்து இப்ப இன்றைய தற்காலத்து இளைஞர்கள் எவ்வளவு வேகமா ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுக்கிறார்களோ, அவ்வளவு வேகமாக தூக்கி எறியறதுக்கு தயங்க மாட்டார்கள். நீங்கள் அங்கே அதையும் யோசிச்சு கொள்ளும். அப்ப அப்படி இருக்கிற அப்படித்தான் இருக்கு. அது வந்து அதாவது என்ன செலக்ட் பண்ணப்படுறவர் தான் தெரியும். இப்ப உதாரணமா சொன்னா விஜய சொன்னா கூட, விஜய் இவ்வளவு வேகமாக இந்த இளைஞர்கள் வந்து ஆதரிச்சு டக்குனு கொண்டு வந்தாங்க. அதுல வேற வேற பல பிரச்சனை இருக்கிறார். பெரும்பான்மை கிடைக்கல. எல்லாம் தாண்டி அவர் தான் மற்றவர்கள் எல்லாத்தையும் விட வெற்றி பெற்றிருக்கிறார். முதல்வர் ஆகிவிட்டார். ஆனால் அதே பெரும்பான்மை, அதாவது அவர் தெரிவு செய்த அதே ஆட்களை பலர் வந்து அவரை தற்கூரி என்றே எதிர்த்து கொண்டார்கள். நாங்கள் உட்பட அவருடைய சிந்தனை முறை உட்பட பார்த்து அவர் செய்த சில விளையாட்டுகளை வச்சுக்கொண்டே சொன்னோம். ஆனால் அதே தலைமுறை நாளைக்கு விஜயால அவர் சொன்ன விடயங்களை நிறைவேற்றாம போவோம்னு சொல்லி சொன்னால், அதே வேகத்திலேயே கொண்டு வந்த வேகத்திலேயே தூக்கி எறியறதுக்கும் தயங்க மாட்டாங்க. இதுதான் அரசியல். கிட்டத்தட்ட அர்ச்சுனாக்கும் இது ஏற்கனவே நடந்திருக்கு. மேஜனால் அர்ச்சுனாக்கு நடந்ததான் பிறகு இப்ப விஜய்க்கு ஒரு பெரிய விமர்சனம் நடந்திருக்குன்றே சொல்லலாம். அதாவது ஆரம்பம். இனி விஜய் நடந்து கொள்ற பொறுத்து தான் அடுத்த கட்டம் முடியும். அதுவும் விஜயை பொறுத்த வரைக்குமே வந்து அதேதான். எதிர்க்கட்சிகள்ல பழி போடுறது அல்லது என்ன சின்ன பிள்ளைத்தனமான சில எக்ஸ்கியூஸ்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆனாலும் என்ன, முதல் விஷயம் என்ன, ஒருத்தர் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் குறிப்பிட்ட அளவு காலத்தை கொடுக்கறதுதான் நல்லது. அதை விட என்ன, அது அண்டை மாநிலம், அண்டை நாடு, அவைண்ட மக்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். அந்த பொறுப்புணர்வு அவர்களுக்கு தான் அதிகமா இருக்கணும். நாங்கள் பக்கத்துல இருக்கிறோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட அது பொழுதுபோக்கு தான். அது பொறுப்புணர்வுன்ற வகையில வராது. நாங்கள் எவ்வளவு சீரியஸா கழிச்சாலும் அது மேல பொறுப்புணர்வுல வராது. எங்கன விஷயம் தான் இதுக்கெல்லாம் இருக்கும். அப்ப இந்த வகையில அர்ஜுனாக்களுக்கு வெற்றி வாய்ப்பு முதல்வர் பதவி இருக்கான்னு கேட்டால், சரியான வேட்பாளர்கள், அதாவது வேற கட்சிகளோ சரி, வேறு இல்ல பொது வேட்பாளர் என்ற ஒரு விளையாட்டு இங்க கொண்டு வருவார்கள். அப்படியெல்லாம் சரியா ஏதோ ஒன்று சரியான முறையில் ஒருவர் முன்னிறுத்தப்படாமல் விட்டால் அர்ஜுனாக்குரிய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப அர்ஜுனா என்ன செய்யணும், விஜய் இந்த தடவை தான் போய் ஏன் அங்க போயிட்டு பேட்டி கொடுத்தா தமிழ்நாட்டுலன்னு சொல்லி சொன்னால், அந்த தலைமுறை வாக்காளர் வந்து கவரணும். அதுக்கு தான் அவர் விஜயை சப்போர்ட் பண்றதுக்கு பின்னுக்கு அவருடைய அரசியல் காரணங்கள் இருக்குது. அப்ப இது பிள்ளையாண்டு கேட்கலாம்னா இல்ல, இது சரி, இது இப்படித்தான் போகுது. நீங்க யார கேட்டாலுமே இது இந்த உலகத்துல வெற்றி பெற்ற அரசியல் தலைமைகள் எல்லாருமே இதைத்தான் கடைபிடித்திருக்கிறார். சரியானதுல காப்பி பண்ணுவார்கள். மிச்சம் என்ன நடந்துச்சுன்னா, இது சில விஷயங்கள் வந்து திருப்பி திருப்பி செய்து கொள்வார்கள். பலர் வந்து அத விமர்சிக்கவே செய்வார்கள். அதுக்கு பின்னுக்கு காரணங்கள் இருக்கிறது. ஆனா கடைசியா பார்த்தா அவங்க வெல்லுவாங்க. இவங்க வந்து தலைய துஞ்சு கொண்டிருப்பாங்க. "என்னடா வந்தான்" அப்படின்னு சொல்லி. அதுதான் வழமையான விஷயம். அ இதுதான் இந்த தகவல். அப்ப இதுல நாங்கள் வந்து அர்ச்சனா வரணும்னு சொல்லல, வர வேணாம்னு சொல்லல. ஆனால் அவர் வந்து ரை பண்றார். அவ்வளவுதான். முதலமைச்சர் பதவிக்கு வர்றதுக்குரிய விஷயத்துக்கு ரை பண்றார். அந்த ரை பண்ற விதமும், களமும் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நாங்க இந்த வீடியோல சொல்லியிருக்கிறோம். இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள். நன்றி.